அனைவரையும் ஒரே இடத்துல சந்திக்க இந்த உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. 6 to 7 தான் இன்னைக்கு கோயம்புத்தூருடைய அரசியல் தலைமைக்கு தான் எல்லா கட்சியும் ஒரு ஸ்டெப் அது 2026 நல்ல உங்களுடைய உங்களுக்கே தெரியும் 2011க்கு முந்தி எப்படி 2011க்கு பிந்தி எப்படி இருந்து தெரியும். அதையே நீங்கள எடை போட்டாவே ஆட்சி சிறந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும். ஆட்சியில இவ்வளவு பாலங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம், குடிநீர் திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல இந்த பகுதி ஒரு தொழில் வளம் நிறைந்த தொழில் சிறப்பதற்கு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை 2019 அம்மாவுடைய அரசு நாம இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பண்ணுவது மின்கட்டணம் உயர்வால கடுமையாக இது பாதிக்கிறது. அந்த சிறு குறு நடுத்தர அந்த உரிமையாளர்களை என்ன பண்ண இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்துக்கு மக்களுக்கு பிரச்சனை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அதுக்கு என்னென்ன சரி செய்யணுமோ சரி செய்யணும். அதாவது கோயம்புத்தூர் பொறுத்தவரை மாவட்டத்துக்கு நாங்கள் போனாலும் கூட இருக்கிற பணத்தெல்லாம் வேலுமணி வந்து உங்களுக்கு ஊருக்கு பாலம் போட்டாரு நான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவர் இல்லைன்னு இந்த பாலம் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. தமிழ்நாடு முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை சந்திப்பு உயர்மட்ட பாலம் இங்க மட்டும் இல்லைங்க. சேலத்தில் எங்களுக்கு இது புதுசா போச்சு. மதுரை எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்கணும். பாலங்கள் இல்லாத பகுதியே கிடையாது. அதிகமா பாலம் கட்டிய ஒரே சாலை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தியெல்லாம் சரியான சாலைகள்லாம் சரியா கிராம சாலைகள்ல பக்காவா போட்டு கிராமத்துல இருந்து நகர வரை அருமையான சாலைகள். சாலை விரிவாக்கம் ஏன்னா வாகனங்கள் அதிகரித்து வரும்போது சாலை விரிவாக்கம் அதிகம். அந்த சாலை விரிவாக்கம் செய்வதற்கும் அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செஞ்சிருக்கோம். இங்கிருந்து மதுரை போகணும் அந்த ரோடை நினைச்சு உங்களுக்கு தான் நினைக்க சொல்லுங்க. ரோடு ஆகி போச்சுங்க. உண்மைங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விமான விரிவாக்கத்துக்கு நாங்கள் தான் நிலம் எடுத்து பூரா பணம் அறிவிச்சாங்க. வேலுமணி கடும் முயற்சி அந்த நில உரிமையாளர்களாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களும் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு இழப்பீடு தொகைகளாக கொடுத்து அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் நில எடுப்பதற்கும் முயற்சி செய்தோம். அம்மா கிட்ட நாங்க வரும்போது அதான் சொன்னோம்ங்க. எங்களுக்கு மெயினாக ஒரு சில கோரிக்கை சொல்றாங்களா இந்த ரேஸ் கோச்சில் மழை வேஞ்சா முதுகருக்கு ஒரு 4 பண்ணிக்கிறேன். மழை வேஞ்சா ஒதுங்க அப்புறங்கண்ணா நீங்க இந்த வரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. 3 வருஷத்துக்கு ஒருக்கா வரி ஏற்றமா வருஷம் ஏற்றுறேன். வரி குறைங்க வரி ஏத்தாம இருக்கிற நிதியை வச்சு சரி செஞ்சு திட்டங்களையும் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா வரி ஏற்ற மாட்டோம். பழைய வரி இருந்தாலே போதுங்க. அது மெயின் வேணுங்க. 2வது இந்த சிற்றுந்துகளை கிராமத்துக்கு விடணும். பெரிய பஸ் எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. இந்த மினி பஸ் எல்லாம் விட்டீங்கன்னா டீசல் செலவு மிச்சமாகி ஏகப்பட்ட பணம் கவர்மெண்ட் மிச்சமாங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனை. தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேர் ரொம்ப பாதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து அதை கரண்ட் பிரச்சனையை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் கோயம்புத்தூருக்குள்ள நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நான் மனுவாக கொண்டு வரேன். வெள்ளை மாவட்டத்தை விட தான் நிறைய செலவு பண்ணான்னு நாங்கள் தான் பணம் நாங்கள் தான் வரி கையில் வேலை கைவிட அவனுக்கே சரி கையில் வேலை கைவிட
ரயில்வே அட்டை குறைச்சாரு. இப்ப இவங்க ஏற்றிருக்காங்க. அண்ணன் பஸ் டெய்லி அதாவது வழிகாட்டு மதிப்பு நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு 33% இப்போ வந்து ஏற்றுற மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் சில இடத்துல 10% இன்னைக்கு அந்த நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு கல்வி கட்டணம் எல்லாம் ஒரு அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு லிமிட் பண்ணி கொடுக்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.